திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் ஊழல் கட்சிகளே அப்படின்னு சொல்லி ஜி ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், நேற்று ஈரோட்டில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு. இப்போ திடீர்னு எல்லா அரசியல் கட்சிகளையுமே ஊழல் கட்சிகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, இதுல திடீர்னு ஒன்றும் இல்லை. எப்பவும் சொல்லிட்டு இருக்க ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் இன்றைய சூழல்ல அதை சொல்றதுக்கு ஒரு புதிய பொருள்கள் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கா? அப்படி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக அதனுடைய தலைவர் ஒரு தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார். அது நீதிமன்ற முறையீடு மற்ற விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாடு மக்களிடத்தில் பல்வேறு விதமான செய்திகள் போயிட்டு இருக்கு. குறிப்பா யார் ஊழலற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு விவாதத்தை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அப்படி ஒரு தேவை வருகிற போது இன்னைக்கு இந்த ஊழலினுடைய அளவும் குணமும் பெரிய அளவில் மாறுவதற்கு காரணம் அரசுகள் பின்பற்றுகிற பொருளாதார கொள்கை தான் காரணமாக இருக்குது. அந்த வகையில் இந்த பிரதான கட்சிகள் ஊழலில் பங்கெடுத்திருக்கிறார்கள், தவிர்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற முறையில் அதை சொல்ல வேண்டிய தேவை தமிழ்நாட்டு. வேறு ஒரு உளவியல் நம்ம மக்களிடத்துல இருக்கு. எல்லாரும் தப்பு பண்றாங்க, இவங்க மட்டும் இப்போ தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தியாக எல்லாரும் தப்பு பண்றாங்கிற ஒரு உணர்வு பலதரப்பட்ட மக்களிடத்துல இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட அதை எதிரொலிக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிறது அப்படி இல்ல. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கு. எங்களுடைய மாநில செயற்குழுவுடைய அறிக்கை வெளியிடுகிற போது 3 நாளைக்கு முன்னாடி தெளிவாக 2G சம்பந்தப்பட்ட, காமன்வெல்த் சம்பந்தப்பட்ட இதர வழக்குகள், கோதாவரி கிருஷ்ணா படுகை வழக்கு உள்ளிட்டு எல்லாவற்றையும் விரைவாக முடிக்க வேண்டும். அதற்கேற்ற தன்மையில் இந்த சிறப்பு நீதிமன்றங்களுடைய செயல்பாடு அமைந்தால் நல்லது, மத்திய அரசு செயல்பட்டால் நல்லது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்? அதாவது அவர் 2 விஷயத்த சொல்றார். ஊழலுக்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்தட்டும், வேண்டான்னு சொல்ல. முதல்ல அது கேரளாலேருந்து தொடங்கணும். ஏன்னா கேரளால தான் ஊழலின் முற்றுப்பெருக்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கே ஆட்சியும் இருந்தது, கட்சியும் கூட இருக்கிறது. தேசாபிமானின்னு அவங்களுடைய ஒரு பத்திரிகை இருக்கு. அதுக்கு இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பணம் வாங்கியிருக்கிறாங்க, டெபாசிட் பாண்ட். இது இட் இஸ் ஆக்சுவலி பினராயி விஜயன் மேல இருந்த குற்றச்சாட்டை பினராயி விஜயன் சொல்லல, தேசாபிமானின்ற பத்திரிகைக்கு 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது பாண்ட் டொனேஷன் யார்கிட்ட வாங்கினா, மார்டின், அவர் பேர்ல எக்கச்சக்க கிரிமினல் கேசஸ் இருக்கு, அவர்கிட்ட தான் வாங்கினாங்க. பாண்டெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஃபோம் கிடையாது, அதனால ஒரு கம்பெனி கிடையாது, அதனால பண்ணவே முடியாது, ஆனால் பண்ணிட்டாங்க. இது பெரிய இஷ்யூ ஆச்சு. பினராயி விஜயன் நீங்க சொன்ன மாதிரி இந்த லெவலின் கேஸ்ல பினராயி விஜயன் பேர்ல இன்னைக்கு சிபிஐ வழக்கு போடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் 2 விஷயத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் பார்த்தேன். ஒன்று, ரெஃபர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த ஊழல் விஷயத்துல எடியூரப்பா ஊழல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் மூத்த தலைவர். இந்த விஷயத்துல எடியூரப்பா விஷயத்துல அந்த கேஸ் பத்தியே தெரியாம பேசியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, அந்த லோகாயுக்தா போட்ட அந்த வழக்கு ஹைகோர்ட் 2012 மார்ச் மாசம் 7ஆம் தேதி குவாஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு எடியூரப்பா பேர்ல கேஸ் கிடையாது, குவாஷ்ட் தட் எஃப்ஐஆர். இதெல்லாம் தெரிஞ்சுதான், அந்த மைனிங் கேஸ் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல. இவர் தமிழ்நாட்டில் லோகாயுக்தா வரணும்னு பேசியிருக்கிறாரு. இதுல வெஸ்ட் பெங்கால்ல இவங்க ஆட்சியில் இருக்கும்போது சுமரேஷ் பானர்ஜின்னு ஒருத்தர், அவர் தான் லோகாயுக்தா போட்டாங்க. உட்காரத்துக்கு கூட சீட் கொடுக்காம விட்டாங்க. அவர் தான் கதறினார், அவர் ஒரு அதிகாரி. அது இவங்களுடைய ஆட்சியினுடைய அதனால இவர்கள் பேசுவதற்கு முன்பாக யூ கரெக்ட் யுவர் ஓன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எந்த அளவுக்கு ஒரு அபாண்டமா பேசலாம், நான் பேரோட பெயர்களை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு அபாண்டமா பேசலாம், நேர்ல போய் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாதிரி ஒரு பேசுங்கிற வல்லமை பாஜகவுக்கு எப்பயுமே அவர் சொன்னாருங்க. நான் குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது எடியூரப்பா போட்ட விஷயம் ஸ்குவாஷ் ஆயிடுச்சுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. லவ்லின் கேஸ்ல பினராயி விஜயன் விஷயம் ஸ்குவாஷ் ஆயிடுச்சுங்கிறது அவருக்கு தெரியல. இட் இஸ் காலிங் அஸ் செலக்டிவ் அம்னீசியா. அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்களை கணக்கில் எடுக்க வேண்டியது. லவ்லின் கேஸை விட்டுருங்க. இல்ல, அதாவது மார்டின் வழக்கு விஷயத்தில் அந்த தேசாபிமானி சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல பொய்யான தகவல், சம்பந்தப்பட்ட நபர்கள் அது தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. கேரளாலேருந்து தான் துவங்கணும் அப்படின்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியே இருக்க முடியாது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை வெளியில் கார்பரேட்டுக்கிட்ட நிதி வாங்காமல் பல்வேறு வகையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய, நான் சுய தம்பட்டத்துக்காக எங்கள் கட்சியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வந்த காசை திருப்பி அனுப்பிய ஒரே பெருமைக்குரிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிங்கிறது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்.
அப்படி எந்த கார்பரேட்டுக்கிட்டையும் காசு வாங்காம கட்சி நடத்துறோம், செல்வாக்கோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஊழல்ல தண்டிக்கப்பட்டிருந்தா செல்வாக்கோட இருக்க முடியாது. எனவே இப்படி ஒரு அப்பட்டமான தவறான தகவல் சொல்ல வேண்டியதில்லை. உண்மையில் எடியூரப்பா மீது லேண்ட் கேஸ் இருக்கு. அவர் சொன்ன மைனிங் கேஸ்ல அவர் அக்யூட் ஆயிருக்கலாம். பட் லேண்ட் கேஸ் இருக்கு. ஒரு பார்க் பக்கத்துல மிக முக்கியமான ஒரு இடத்தை அவருடைய நெஃப்யூக்கு, சொந்த அக்கா பொண்ணும் பையனுக்கோ யாருக்கோ எழுதி கொடுத்த விஷயம் வழக்குல இருக்கு. அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தவறாக அனுபவிக்கிற எண்ணம் பிஜேபியினுடைய தலைமைக்கு இருந்திருக்கு. அவரை மீண்டும் சேர்த்திருக்கிறாங்க. ரெட்டி சகோதரர்கள் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க, எஸ்கேப் ஆகல, தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அது போயிட்டு இருக்கு. பல லட்சம் கோடி ரூபாய் அது சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னும் கார்கில்ல 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்த விஷயத்தை செய்திகள் வந்திருக்குது. சவப்பெட்டி ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஷூ வாங்கிய விஷயங்கள். மிக முக்கியமாக இவர் ஒரு செய்தி சொல்லிட்டாரு, அதுல பங்கார் லட்சுமணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்ல மறுக்கிறார். அது கையும் களவுமாக பிடிபட்ட விஷயம். இப்படி பல விஷயங்கள் பிஜேபி சம்பந்தமா இருக்குது, காங்கிரஸ் சம்பந்தமா இருக்குது. எல்லாவற்றையும் இணைத்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கு. அதாவது சவப்பெட்டி ஊழல் இதையும் தயவு செஞ்சு நீங்களும் படிங்க. சவப்பெட்டி ஊழல அதுல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சார்ஜ் ஷீட்ல சேர்க்கலங்கிறது மாத்திரம் 3 அதிகாரிகள், நான் வேணா அவர் பேரை கூட என்னால சொல்ல முடியும், ராணுவ அதிகாரிகள். அந்த 3 பேர்லயும் சார்ஜ் இல்லைன்ட்டு 2013 அந்த சிபிஐ கோர்ட் அது தள்ளுபடி பண்ணிருக்கு. அந்த இதுவை எத்தனை நாள் நீங்க அந்த சவப்பெட்டின்னு பேசிட்டு இருக்க போறீங்க? சவப்பெட்டி அந்த ஊழலை தயவு செஞ்சு சகோதரர் படிக்கணும். நீங்க ராணுவ அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள், அது சரியான விஷயம் கிடையாது. இன்னொன்னு ரைட், அதெல்லாம் சரி. உங்களுக்கு என்னங்க இந்த இன்னொரு செலக்டிவ் அம்னிஷியா உங்களுக்கு வந்துருச்சு. இந்த திரிபுரால உங்களுடைய தலைவர் ஒருத்தர் சமீர் ஆச்சாரியஜி, அவர் போய் பணப்படுக்க மேல படுத்து போட்டோட படுத்த போட்டோ என்கிட்ட இருக்கு. அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார், உண்மைதான். போட்டோ 15 லட்சம் ரூபாய் அவர் சொந்த காசை வித்து போட்டு வச்சிருந்தார், கொள்ளையடிக்கல. அங்க நீங்க இப்ப கூட அங்க கொள்ளையடிச்ச பணம் கிடையாது, உண்மைதான். இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புல மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக அவதூறு பண்ண வேண்டுமானால் சின்ன விஷயத்தை கூட பெரிதாக பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஊழல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அல்ல, சொந்த பணத்தை அவர் பண்ணியிருக்கிறார். அப்படி பண்ணதுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய ஒரு முதிர்ச்சியற்ற நடவடிக்கையினால கட்சிக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி கட்சி அவரை ஒரு வார்த்தையை சொல்றேன், இது என்னுடைய வார்த்தை இல்ல. I am not a hypocrite like other party members who depict themselves as proletariat. You have huge amounts of money. You was hearing saying in the video, எங்களுடைய கட்சி தலைவர்கள் மாதிரி மீதி பேர் மாதிரி நான் போலியாக இல்லை அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். உங்க கட்சி தலைவர்களை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். இல்ல நீங்க சொல்றீங்க, அது வீடியோ ஆதாரம் இருக்கு, அவரே எடுத்த வீடியோ செல்போன்ல பணத்து மேல படுத்திருக்கிறாரு. யாராவது சொந்தமா கொள்ளையடிச்சிட்டு சொந்த செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, அவருடைய நம்பர் எடுத்திருக்கிறாரு, அவருடைய மொபைல்ல. அதாவது அவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது அதான் சொல்றேன், வார்த்தைக்கு எங்களுடைய கட்சியில பல பேர் ரெட்டை வேடம் போடுறாங்க, ஹிப்போக்ரேட்டா இருக்காங்க, நானாவது வெளில சொன்னேன் அப்படிங்கிறார். ஆமா, சொந்த பணத்தை வித்துட்டு அவர் அந்த பணத்தை எப்படி எடுத்தாரு? டாய்லெட் கட்டினதுல, அந்த ஒரு நகராட்சியில கவுன்சிலர் அவருடைய சொந்த பண வீட்டை வித்து கொண்டு வைத்த பணம் என்பது குருவாயிருக்குதுங்க. இதுல பேசிக் பாயிண்ட், நம்முடைய நாட்டுல மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஆளுகிற வாய்ப்பு கிடைத்த மாநிலங்களில் மீண்டும் மீண்டும் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இருக்குது. எங்கேயாவது எடியூரப்பா மாதிரி ஜோதிபாசு மேல, எடியூரப்பா மாதிரி EK நாயனார் மேல, எடியூரப்பா மாதிரி VS அச்சுதானந்தன் மேல, பங்கார் லட்சுமணன் மாதிரி இது அல்லது பங்கார் லட்சுமணன் அல்லது வேறு சில மாநில தலைவர்கள் போல வந்திருக்கிற யாராவது கட்சி தலைவர்கள் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அப்படியான களங்கத்துக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினர் சம்பந்தப்பட்டவங்க திரும்ப வர்ற விஷயம், கார்பரேட்டோடு போடக்கூடிய ஒப்பந்தங்களில் வருகிற ஊழல். அதாவது சோம்நாத் சாட்டர்ஜி பார்லிமெண்ட்ல சபாநாயகராக இருக்கிற போது கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கிய பிஜேபி உறுப்பினர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. மறுக்க முடியாது நண்பர். 2005 பிப்ரவரியில் பேசலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம்.